வித்தார்த் நடித்த 1000 பொற்காசுகள் படத்தோடைய ஹிடன் டீட்டெயில்ஸ் தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் ஸ்பாய்லர்ஸ் இருக்கும். ஸோ படத்தை பார்த்தவங்க இந்த வீடியோவை பாருங்கள். இந்த படம் தேட்டரில் பார்க்க மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இப்போ ஆஹா தமிழ் ஓடிடியில் அவைலபிளாக இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இந்த படத்தோடைய டைட்டில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா படத்தோடைய கதையில் 1000 பொற்காசுகள் கிடைக்கும். அதை வச்சு தான் இந்த படத்தோடைய கதையே நகரும். இந்த படத்தோடைய டைட்டில் வச்சு நாகேஷ் காமெடி பண்ணியிருப்பார் 1000 பொண்ணுன்னு சொல்லி. அதில் இன்ஸ்பயர் ஆகி தான் இந்த படத்தோடைய டைட்டிலே செலக்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கான ரெஃபரன்ஸாக இந்த படத்தோட இடையிலேயே சரவணன் டிவி பார்க்குற மாதிரி ஒரு சீன் வச்சுருப்பாங்க. அந்த டிவியில் நாகேஷோடைய காமெடி ஓடும். படத்தோடைய கதைக்கு ஏற்ற மாதிரியே படத்தோடைய டைட்டிலையும் செலக்ட் பண்ணியிருப்பாங்க. படத்தில் சரவணனுடைய கேரக்டர் பார்த்தோம் அப்படின்னா சோம்பேறியாக இருப்பார். அவர் எந்த அளவுக்கு சோம்பேறியாக இருக்கிறாரு அப்படிங்கிறதுக்காக சின்ன சின்ன டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. வேலைக்கே போகாமல் இலவசமாக கிடைக்கிற எலக்ட்ரானிக் ஜாமாவை வாங்கி விற்கிறது, ரேஷன் கடையில் கொடுக்குற பொருட்களை வச்சு சமைச்சு சாப்பிட்றது, பகல் நேரத்தில் கொசு வலையை கட்டி தான் தூங்குற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஒருவேளை பகலில் கொசு கடிச்சிருச்சு அப்படின்னா அதை அடிக்கிறதுக்கு கூட அவ்வளோ சோம்பேறியாக இருக்கிறாரு அப்படிங்கிறத அவ்வளோ அழகாக இந்த படத்தில் அவருடைய கேரக்டரை டிசைன் பண்ணியிருப்பாங்க. சோம்பேறி கூட ஆசை வரும் அப்படிங்கிறத அழகாக இந்த படத்தில் காமிச்சிருப்பாங்க. வித்தார்த்தோடைய கேரக்டரும் சரவணனுடைய கேரக்டரும் எப்படி டிசைன் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா என்னதான் சோம்பேறியாக இருந்தாலும் காசு கிடச்சிச்சுன்னா சுறுசுறுப்பாக வேலை பார்க்குற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதுக்கான ரெஃபரன்ஸாக பாத்ரூம் கட்டணும்னா 12,000 கொடுப்போம் அப்படின்னு அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கும். அதுக்கப்புறம் காசுக்கு ஆசைப்பட்டு பாத்ரூம் கட்டவே ஆரம்பிப்பாங்க. தங்க புதையல் கிடச்சதுக்கப்புறம் தான் அதை சேஃபாக வைக்கணுங்கிறதுக்காக ஒரு சில வேலைகள் பார்க்குற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இந்த படத்தோடைய கதை 2017 காலகட்டத்தில் நடக்கும். அந்த காலகட்டத்தில் அதிமுக கட்சி தான் சிஎம்மாக இருந்தாங்க. அதுக்கான ரெஃபரன்ஸாகவும் இந்த படத்தில் ஜெயலலிதா அம்மாவுடைய போஸ்டரை காமிச்சிருப்பாங்க. அதே மாதிரி இந்த படத்தில் அஜித்தோடைய வேதாளம் படத்தோடைய போஸ்டர் காமிச்சிருப்பாங்க. அந்த படம் 2015 காலகட்டத்தில் தான் ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. இவருடைய கேரக்டர் பார்த்தோம் அப்படின்னா அவ்வளோ அழகாக டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் இவருடைய இன்ட்ரடக்ஷன் வேலையே இல்லாமல் பாட்டு கேட்டுட்டு உட்காந்துருப்பாரு. கஸ்டமரை பார்த்த உடனே வேலை இல்லாமல் உட்காந்துருக்கேன்னு நினைக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு கொலுசை க்ளீன் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. இந்த ஒரு ஷாட் மட்டும்தான் இவருடைய கடையை காமிப்பாங்க. இந்த ஒரு ஷாட்டுக்காக கடையோடைய பேர் பொன்ராமன்னு நேம் போர்டெல்லாம் வச்சு அழகா ஒரு கடையை டிசைன் பண்ணியிருப்பாங்க. தங்கத்தை பார்த்தோம்னா எல்லாருக்கும் ஆசை வரும் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்காட்டாதான் இவருடைய ரோலை கிரியேட் பண்ணியிருப்பாங்க. இவருக்குன்னு ஒரு பங்கு கொடுத்துருவாங்க. ஆனால் இதை விட இன்னும் வேணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டதுக்குனால தான் சண்டையே வரும். சண்டை வந்ததுக்கப்புறம் யாருக்குமே கிடைக்காம போயிடும். கிளைமேக்ஸில் கூட்டம் அதிகமாக இருக்குங்கிறதுக்காக இனிமேல் நமக்கு ஒன்றுமே கிடைக்காது போல அப்படின்னு நினச்சி ஒரே ஒரு தங்க நாணயத்தை மட்டும் காலில் வச்சு எடுக்கிற மாதிரி அழகாக காமிச்சிருப்பாங்க. இவர் ஜாதகம் பார்க்குற மாதிரி ராகு கேது செவ்வாய் புதன்னு ஜாதகத்தை பற்றி ஒரு லென்த்தான ஒரு டைலாக் பேசியிருப்பார். இவருக்கு ஜாதகம் பார்க்க தெரியும் அப்படிங்கிறதுக்கான ரெஃபரன்ஸாக இவருடைய கடைக்கு வெளியில் ராசிக்கல் செய்து தரப்படும் அப்படின்னு ஒரு போர்டில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இவருடைய முன்னோர்கள்லாம் ஆசாரி தொழிலில் தான் இருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கான ரெஃபரன்ஸாக இந்த ஒரு ஷாட்டில் ஃபோட்டோ மூலமாக ஆடியன்ஸுக்கு கன்வே பண்ணியிருப்பாங்க. இந்த படத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே தங்கத்துக்கு மேலே ஆசைப்படுவாங்க. ஆனால் ஹீரோயின் மட்டும் தங்கத்தை போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொடுக்குற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அவங்க நிறைய தங்கத்தை பார்த்த உடனே அவங்களும் தங்கத்து மேலே ஆசைப்படுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இந்த சீனில் வித்தார்த் சரவணன் கிட்ட கேட்பாரு, கதவை சாத்திட்டு போகும்போது சன்னல் கயிறை வச்சு அடைச்சிட்டு போறீங்க ஏன்னு கேட்பாரு. அதுக்கு சரவணன் சொல்லுவார், இலவச பொருள் மட்டும்தானே இருக்குது, அதனால யாருமே எடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதுக்கு அடுத்த சீன்லேயே தங்கம் கிடச்சதுக்கப்புறம் சரவணன் எப்போ வெளியில் கிளம்புனாலுமே பூட்டு போட்டு பூட்டிட்டு போகிற மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. இதெல்லாம் இந்த படத்தில் நான் நோட் பண்ண சின்ன சின்ன ஹிடன் டீட்டெயில்ஸ். இதை தவிர நீங்கள் ஏதாவது நோட் பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலில் அசோக் செல்வன் நடித்த சபாநாயகன் படத்தோடைய டீகோட் பண்ணியிருக்கிறோம். நீங்கள் இன்னும் அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு இன்னும் வேணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். டாடா பபாய்.